தலைப்பு வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் கதையை சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கணும், படத்துக்கு ரொம்ப ஆக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் பலவிதமான முட்டாள்கள் ஒரு சங்கமிக்கிற ஒரு இடம், ஒரு கதை. அதனால இது முட்டாள்கள் கூடன்னு வச்சுக்கோம். வேலை வெட்டி ஏதும் இல்ல, சோறு திங்க காசு இல்ல, லட்சியங்கள் தூளா போச்சு சொதப்பல். நானும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன், ஹீரோவா ராஜா நடிச்சிருக்காரு, ஹீரோயினா ஓவியா நடிச்சிருக்காங்க. கபடி பலவிதமான முட்டாள்தனங்கள், பலவிதமான முட்டாள் சிந்தனைகள், இதெல்லாம் சேர்ற ஒரு இடம், ஒரு கதை. அவங்க குடும்பத்தோட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டில் ஒரு காக்கா இருக்காது. இந்த டயத்தை யூஸ் பண்ணி நாம் இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த படத்தில் நான் வந்து கப்ளின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ப்ரீவியஸாக பண்ண மூவிஸ்லேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேரக்டர் மட்டும் கிடையாது, ஸ்கிரிப்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டு. மேக்கிங், அந்த மாதிரி மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பார்த்து வரணும் தமிழ் மூவிஸ் மாதிரி கிடையாது. என்னமோ ஒரு ரூம் மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்க. This is my room. You not with brick. ஏய், தமிழ்ல பேசுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள், காமெடி. படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் காமெடி. அதாவது காமெடி, இப்போ வர படங்கள் எல்லாமே காமெடியாக தான் இருக்கு. நம்மளும் காமெடி தான், பசங்களும் காமெடி தான், கெடிபிளா கேடுங்க, இப்போ வர எல்லாமே காமெடி ஃபிலிம் தான். ஆனால் இது ஜானர் மட்டும் வேற மாதிரியான ஒரு ஜானர்ல இருந்தது. என்னன்னா பிளாக் காமெடின்னு சொல்லுவோம்ல, அந்த பேட்டர்ன்ல இருந்தது டார்க் காமெடி அப்படிங்கும்போது. ஆனால் எல்லா சீனுமே வந்து கொஞ்சம் பேசுறது, கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு உருவ செய்கிற சேட்டைகள் எல்லாமே காமெடியாக இருந்தது. சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள். இப்போ என் படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜாலியா சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதே விஷயங்களை இவனும் இந்த குழந்தைகளை வந்து நம்ம எப்படி முட்டாள்தனமா வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லியிருந்தேன். படமா தேட்டரை விட்டு பார்த்து வந்த உடனே நான் அந்த வெளில சொன்னேன், இந்த படத்தை நானே உனக்கு பண்ணி தரேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் அந்த மூடர் கூடத்தை வந்து நான் ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு இதுதான் காரணம். இந்தியாவில் மற்ற எல்லா ஸ்டேட்லையும் சொந்த லாங்குவேஜ் பேசுறதை விட்டுட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்கே மட்டும்தான் சொந்த பாஷாவே இன்னும் விடாம பேசிட்டு இருக்காங்க. கூகுள் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் இது பேசுறதுக்கு நாம தான் பெருமை பண்ணணும். இந்த 4 கேரக்டர்ல இந்த வெள்ளை தான் என்னோட கேரக்டர் நேம். இந்த வெள்ளை கேரக்டருக்கு மட்டும் ஒரு டூயட் சாங் இருக்கு, கண்ணோடு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம், விண்ணேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் இந்த பக்கம். ஒரு 2 நிமிஷம் அனிமேஷன் சாங் இருக்கு. ஒரு ஒரு சின்ன பையனை எப்படி வந்து அவங்களோட பேரண்ட்ஸ், பெற்றவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் வந்து அவன் சரியா படிக்கலன்னா நீ எதுக்குமே ஆக மாட்டான், முட்டான்னு சொல்லி அந்த பையன் எப்படி நிறைய வாழ்க்கையில் உருப்படாம போயிடறான், முட்டாளா போயிடறாங்க. அந்த ஒரு குபேர முட்டா பையன் தான் அப்படிங்கிற ஒரு பாட்டில் அனிமேஷன்ல சொல்லியிருக்கோம், கார்ட்டூன்ல, ஒரு 3D கார்ட்டூன்ல சொல்லியிருக்கோம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் காலமெல்லாம் அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்திங்க சாமி கிட்ட ஏந்தி கைய வரங்கிட்டு பலனில்ல குபேர. எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங்கு, கிளைமேக்ஸு, ஃபைட் எல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மூவி ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கும் பார்க்கணும் தான், எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். நான் தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு, இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு. வேற ஒரு மேக்கிங்காகவும் வேற ஒரு கலர் டோன்ல சினிமாவுக்கான ஃபார்முலாவை எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வேற ஒரு ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2013 நல்ல படங்கள் இறந்து வந்திருக்கு. அதுல மூடர் குடமும் ஒரு படமா கண்டிப்பா இருக்கும். அதை நான் ரிலீஸ் பண்றதுக்காக சொல்ல, நவீன் ஒரு பெஸ்ட் டைரக்டரா கண்டிப்பா இருக்கும். சென்றாயன், நீங்க தனியா இருக்கிற ரூம்ல ட்ரெஸ் இல்லாம ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா எனக்கு இது பழக்கம் இல்லை, தெரியலன்னு விட்டுருவீங்களா சென்றாயன்? ட்ரை பண்ணுவோம் பாஸ். அப்போ ட்ரை பண்ணுங்க சென்றாயன், எடுத்தோன்னே தெரியலன்னு சொல்லாதீங்க.